நிலச்சரிவினால் சொந்தங்களையும் உடைமைகளையும் இழந்து வாழும் வயநாடு மக்களுக்கு உதவி செய்வதற்காக திண்டுக்கல்லில் மொய் விருந்து ஆனந்த கண்ணீர் வடித்த பிரியாணி கடை உரிமையாளர் முஜிபுர் ரஹ்மான் மொய் விருந்தில் பெறப்பட்ட தொகையை கேரள முதலமைச்சர் பினராய் விஜயன் அவர்களை நேரடியாக சந்தித்து கொடுக்கப்பட்டது. திண்டுக்கல் முஜி பிரியாணி, திண்டுக்கல் ஹோட்டல் அசோசியேஷன் மற்றும் திண்டுக்கல் ரோட்டரி சங்கம் இணைந்து நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாடு மக்களுக்கு உதவி செய்வதற்காக மொய் விருந்து நடைபெற்றது. இந்த மொய் விருந்து திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் உள்ள திண்டுக்கல் முஜி பிரியாணி கடையில் நடைபெற்றது. இந்த மொய் விருந்தில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பீர்னி, தயிர், வெங்காயம், தால்சா மற்றும் நெய் சாதம் ஆகியவை வழங்கப்பட்டது. இங்கு சாப்பிட வருபவர்கள் சாப்பிட்டு முடித்த பின் இலைக்கு அடியில் தங்களால் முடிந்த பணத்தினை வைத்து செல்லலாம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விருந்து முடிந்த பின்பு 10 ரூபாய் முதல் பல ஆயிரங்கள் மொய் விருந்தில் கலந்து கொண்டவர்கள் வைத்துச் சென்றனர். முடிந்ததும் இலையினை எடுத்து பணத்தினை வைக்கும் பொழுது கடையின் உரிமையாளர் முஜிபுர் ரஹ்மான் கண்கலங்கிய காட்சி பார்ப்பவர்கள் அனைவரையும் ஆனந்த கண்ணீரில் ஆழ்த்தியது. இவ்வாறு மொய் விருந்து மூலம் கிடைக்கப்பெற்ற பணம் வயநாடு மக்களுக்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் மொய் விருந்து மூலம் கிடைக்கப்பெற்ற பணத்தை கேரள முதலமைச்சர் பினராய் விஜயன் அவர்களை நேரடியாக சந்தித்து கொடுக்கப்பட்டது. இதனை பெற்றுக்கொண்ட கேரள முதலமைச்சர் பினராய் அவர்கள் திண்டுக்கல் மக்களுக்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். கேரள மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள், அதிலும் குறிப்பாக திண்டுக்கல் மக்கள் உறுதுணையாக இருந்தது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது. முஜி பிரியாணி சார்பில் மொய் விருந்து மூலம் கிடைக்கப் பெற்ற பணம் 3 லட்சம் கொடுக்கப்பட்டது. பன்னிடுவோம் யூடியூப் சேனல் சார்பில் 3,80,000 ரூபாய் மற்றும் சிறு குழந்தைகள் கொடுத்த 3,900 ரூபாய் முதலமைச்சர் கையில் கொடுக்கப்பட்டது. மொத்தம் 6,83,900 ரூபாய் வயநாட்டு மழையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. நீ